ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியாக லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 2 குழிக்கு 2 அளவு ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது பாதி நல்லா செவந்து வரட்டும். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வந்து இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இப்படி செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட காஞ்ச மிளகா ஒரு 7 மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை இலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா இதானதுக்கப்புறம் இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வெந்தயம் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போது லெமன் வந்து ஒரு 3 லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸு நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வடிகட்டி. அதை இப்போ இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த சாருக்கு தேவையான இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நான் இப்போ வந்து சாதம் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன் 1/2 கிலோ அளவு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதுவும் லெமனும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சாதத்தை கூட இந்த சாறை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக லெமன் ரைஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.